ஹலோ, வெல்கம் டு ஃபெதர்ஸ் நீட் இன்ஸ்டியூட். இன்றைக்கி ஒரு சின்ன செஷன் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட. ஸோ ஹாசினி அண்ட் தரணியா ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் டு ஹாசினி. ஹாசினி, உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும். ஸோ நான் 11th 12th ஃபுல்லாக போர்டு எக்ஸாமுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். பட் அப்போவே வந்து நீட் தான் படிக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டு தான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பயாலஜியில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரிப்பீட் போகிறேன்னு அப்போவே டிசைட் பண்ணது தான் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் நீட் முன்னாடியே. அதுக்கப்புறம் நான் ரிப்பீட் இங்கே ஜாயின் பண்ணி ஸோ இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போது முடிஞ்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? இந்த பிளானிங் நீட் பிளானிங் ஸ்டேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே வரும்போது பிளாங்காக தான் வந்தேன். என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணுங்கிற மாதிரி தான் வந்தேன். அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் வரும்போது மேஜராக ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நானும் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஒர்க் பண்ணேன். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருந்தனால அதுக்கு ரொம்பவே ஒர்க் பண்ணேன். அண்ட் தென் பயாலஜி வந்து பாதியிலேருந்து அதுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இது முடியும் போது எனக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக வந்துடுச்சு. ஸோ இவங்களோட ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே கரெக்டாக பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பயோ வந்து மிட் அகாடமிக் இயர்லேருந்து நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி அதுலேயும் மார்க் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தரணியா, உங்களோட வியூஸ் என்ன? நீங்கள் நீட் படிக்கணும்னு எப்போ டிசைட் பண்ணீங்க? அண்டு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் எதனால் வந்துச்சு? இந்த ரெண்டு விஷயம் சொல்லுங்கள். சார், டாக்டர் ஆகணுங்கிறது ஐ திங்க் 8th எங்கள் அம்மா பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனதுதாங்க சார். அதுக்கப்புறம் தான் சார் நீட்டுன்னு ஒரு எக்ஸாமே கொண்டு வந்தாங்க. நாங்கள் 8th 9th படிக்கும்போது. அப்போ 9th போகலாமா வேணாமா கோச்சிங், ஏன்னா நான் ஸ்டேட் போர்டு தாங்க சார் 10th வரைக்கும். சிபிஎஸ்சிக்கு அடாப்ட் ஆகிறதுக்குள்ளே லாக்டவுன் அதெல்லாம் போட்டனால நாங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்னாலே லேக் ஆயிடுச்சுங்க சார் ரொம்ப. ஸோ 12th தான் எனக்கு ஒரு கிரிப் வந்தப்போ சரி கெமிஸ்ட்ரி பயாலஜி வச்சே ஃபஸ்ட் இயர் கிளியர் பண்ணிடலாம், ஃபிசிக்ஸ் வந்து ஓரளவுக்கு படிச்சுக்கலாங்கிற ஐடியாவில் தாங்க சார் எழுதணும். இப்போ கிராஷ் கோர்ஸ் வந்தப்போ என்னால் ஃபிசிக்ஸ் அப்போ தாங்க சார் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஓவராலாக அப்படியே பார்த்துட்டு போகிற சப்ஜெக்ட் கிடையாது, புரிஞ்சு படித்தா தான் முடியும்னு. சரி கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எழுதலாம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியும் எனக்கு அவ்வளோ கிரிப் இல்லைங்க சார். இன்ஆர்கானிக் நான் தொடவே இல்லை. அப்போது வந்த மார்க்குக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் நீட்டில் பண்ண தப்பை வச்சு அனலைஸ் பண்ணி தான் சரி ஒரு டைம் ரிப்பீட் பண்ணலாம், ஃபுல் பொட்டென்ஷியல் இன்னும் நம்ம காமிக்கலன்னு தோணுதுனால இன்னொரு டைம் எழுதுனேங்க சார். ஸோ அந்த அனலிசிஸ் பார்ட் நம்ம ஃபஸ்ட் டைம் நீட் எழுதும் பொழுது எவ்வளோ பெட்டராக அனலைஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ நல்லாவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 682 இல்லையா, 681 அவுட் ஆஃப் 720 மார்க் வாங்கியிருக்காங்க. ஹாசினி, இந்த 1 year ப்ரிப்பரேஷனில் ஒரே ஒரு முக்கியமான அட்வைஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணுன்னா ரொம்ப ஷார்ட்டாக எதை நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுவீங்க? இதில் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும் நீட் ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் ஒர்க் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்லேருந்தே கடைசி வரைக்கும். எந்த ஒரு இடத்துல ட்ராப் ஆனால் கூட அது கண்டிப்பாக நம்ம ஜேர்னி அஃபெக்ட் பண்ணுங்கிறது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. ஸோ ஃபுல்லாகவே அது எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கமோ அவ்வளோ நல்லது. அண்ட் ஹெல்த்துங்கிறது நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். பிகாஸ் அது நம்மளுக்கு இந்த 1 year தான், அது கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அதுவும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ரிலாக்ஸ்டாக ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக படித்தா கண்டிப்பாக நீட் வந்து நம்ம நினைக்கிறது பண்ணிடலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. தரணி, நீங்கள்? சார், கன்சிஸ்டன்சி நானும் சொல்லுவேங்க சார். எதுக்குனாலுமே ஸ்லோ டவுன் ஆகாமல் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிகிட்டே இருக்கணும். சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாதுங்க சார். சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணலாம். தூக்கம், சாப்பாடு அதெல்லாம் குறைக்காமல் எக்ஸ்ட்ரா டைம் பேசுகிறது, மற்றபடி டிஸ்ட்ராக்ட் ஆகிறதோ இல்லை லீவ் எடுக்கிறதோ கிளாஸ் அதெல்லாம் கட் பண்ணாமல் பண்ணாவே. அகடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதில் படிக்கிற விஷயத்தில் எதை முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தரணியா? சார், இங்கே நான் ஜாயின் பண்ணப்போ தான் சார் ஃபிசிக்ஸ் எப்படி என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிது. கிளாஸ் நோட்ஸ் எப்பயுமே அது மட்டும் தாங்க சார் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. மெட்டீரியல் வந்து ரொம்ப ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க சார். அப்புறம் அவங்க ஒரு டைம் சொன்னதுக்கப்புறம் ஒரே மெட்டீரியல் ஃபாலோ பண்ணி அதை முடிச்சதுங்க சார். அன்னன்னைக்கு சொல்கிறது அதே அப்பயே முடிச்சது. ஐடியாஸ்லாம் ஒரு நோட்டில் எழுதி வைக்கிறது அது ஹெல்ப் பண்ணுச்சுங்க சார். ஃபார்முலா நோட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. எஸ். நீங்கள் அகடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அகடமிக் ப்ரிப்பரேஷனில் என்ன முக்கியத்துவம்
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நானுமே கிளாஸ் நோட்ஸ் மட்டும்தாங்க சார் படித்தேன். அதை தாண்டி ஃபெதர்ஸ் நம்ம மெட்டீரியல் ஃபுல்லாகவே ஃபிசிக்ஸ்க்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணேன். கெமிஸ்ட்ரி முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். பயாலஜி வந்து நான் என்சிஆர்டி தாண்டி எதுவுமே பண்ணல. அந்த எண்டிங் டைமில் தான் அதுக்கு கொஷின்ஸ் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து மெட்டீரியலில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் ஒரு மெட்டீரியல் எடுத்தால் அந்த கொஷின்ஸ்லாம் முடிக்கணும்னு சொன்னதுனால அதை கண்டிப்பாக முடிச்சேன். ஓகே. தேங்க்யூ ஹாசினி அண்ட் தரண்யா. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்றைக்கி இன்ஸ்டியூட் விசிட் பண்ணது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். இந்த நீட் யூஜி எப்படி நீங்கள் வெற்றிகரமாக முடிச்சிங்களோ அதே மாதிரி உங்களோட லைஃப்லேயும் அடுத்தடுத்து வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம், அடுத்தடுத்த செய்யக்கூடிய விஷயங்கள் லைஃப்பில் அது எது வேணா இருக்கட்டும். ஸோ நாளைக்கே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி மருத்துவத்தை வந்து ஒரு ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் விசிட்டிங். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்கள் சைட்லேருந்து விஷஸ் சொல்லிடுங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்குமே. அண்ட் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணால் இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட்.